ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். 2 டைப் இருக்குது. அதில் 2 டைப்புமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க்லாம் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் 3 லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு. நீங்கள் அதையுமே போடணும். இப்போ நான் செகண்டாக ஒரே ஒரு லீஃப் மட்டும் போட்டிருக்கேன். இதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி போடணுன்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் 15 சென்டிமீட்டர் டிசைன் பண்ணணும். டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே எல்லா கிளாஸ்லேயுமே சொல்லியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், கிளாஸ் 1லேருந்து இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் இந்த லீஃப் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த 15 சென்டிமீட்டர் லீஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீ எடுத்து பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ட்ரீல வந்து நிறைய இலை இருக்க மாரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த 2 டைப்பையுமே ஒரே ட்ரீலேயே நிறைய லீஃப் இருக்க மாரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ இந்த லீஃப் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லீஃபோட சென்டர்லேருந்து எடுத்து மேலே அந்த ஷார்ப்பில் குத்தணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு குட்டி லாக்கு. குட்டி லாக்குங்கிறது வந்து ஒரு செயின் ஸ்டிச்சை தான் நான் லாக்குன்னு சொல்கிறேன். அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து அந்த முன்னாடி இருக்க ஸ்டிச்சுக்கு கீழே மறுபடியும் ஒரு லாக் போட்டு மறுபடியும் மேலே ஒன் சைடு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். மேலே இழுத்து மேலே ஒரு லாக்குங்கிறது குட்டி செயின். மறுபடியும் கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின். மறுபடியும் மேலே இழுத்து மேலே ஒரு குட்டியாக ஒரு செயின். அப்புறம் மறுபடியும் அதையவே அப்படியே கீழே இழுத்து ஒரு குட்டி செயின். இதை எவ்வளோ நீளம் இழுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரா பண்ணியிருக்க அளவுக்கு மட்டும்தான் இழுத்துட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து கிடைக்கும். மறுபடியும் கீழே ஒரு லாக்கு. மறுபடியும் மேலே. நான் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு அது மேலேயே பண்ணுனா போதும். நீங்கள் ஒரே அளவாக பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பாக வராது. நான் ட்ராயிங் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணியிருப்பேன். கீழே இறங்கும்போது குட்டியாக வந்திருக்கும். அந்த அந்த அளவு வச்சே நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து போடுங்க. இப்போ இந்த சைடு என்ன பண்ணமோ அதே தான். மேலே போயிட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் கீழே வந்துட்டு ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் கீழே இழுத்து ஒரு லாக்கு, மறுபடியும் மேலே போய் ஒரு லாக்கு, மறுபடியும் கீழே வந்து ஒரு லாக்கு. புரியுதா நான் சொல்கிறது? புரியலனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலே ஒரு லாக்கு, அவ்வளோதான். இதே மாதிரி தான் முடிக்கணும். ட்ரா பண்ணியிருக்கிறதுலே நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து கிடைக்கும். எல்லாம் ஒரே ஈக்குவலாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு லீஃப் ஸ்டிச்சு. நம்ம இப்போ ஒரு ஃப்ளார் போடுறோம் அப்படின்னா லீஃப் போடலை அப்படின்னா அதனுடைய அழகே எடுத்து காமிக்காது. லீஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ மேலேயே வந்து அப்படியே நாட் போட்டு முடிச்சிடுங்க. ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கேளுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கேளுங்க. இப்போ டைப் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அது நான் அப்புறம் எப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த லீஃப்க்கு சொல்லும்போது உங்களுக்கு இதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். 2க்குமே இப்போ 2 லீஃப்க்குமே 15 சென்டிமீட்டர் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரே 15 சென்டிமீட்டரில் 2 டைப் வர மாதிரியும் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் நல்லா இந்த லீஃப் வந்து ப்ராக்டிஸ் ஆகலை அப்படின்னா தனித்தனியாக கூட நீங்கள் 15 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மேலே லூப் தெரிஞ்சிச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு லீஃப் நான் போடுறேன். அதே மாதிரி தான் ஷார்ப் வரணும். ஆனால் லீஃபில் வந்து நல்லா ஷார்ப் இருக்கணும். நீங்களும் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மேலேருந்து நடுவுலேருந்து எடுத்தோமா, இப்போ கீழேருந்து எடுக்கணும். கிராஸாக செயின் ஸ்டிச் தான். ஃப்ளாட் லோடெலாம் போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த லீஃப்க்கு போட்ட மாதிரி தான் இது வந்து ஃப்ளாட்டாக கொண்டு வரும். மேலே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் கீழே வந்து ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் மேலே பெரிய செயின், ஒரு லாக்கு, பெருசு, ஒரு சின்ன லாக்கு. ஓகேவா? பெருசு, ஒரு லாக்கு, அப்புறம் மறுபடியும் கீழே வந்து ஒரு லாக்கு. இது அப்படியே ஒரு ஃப்ளாட் லோடு மாதிரி வரும். ஆனால் அந்த லீவ் ஷேப்பில் வரணும். ஓகேங்களா? இதுவுமே ஈஸி மெத்தட் தான். இதுக்குமே கண்டிப்பாக அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் கொடுக்கணும். செயின், பெரிய செயின், ஒரு லாக்கு, பெரிய செயின், ஒரு லாக்கு, பெரிய செயின்,
ஒரு லாக்கு. நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுலேயே நம்ம பின் பண்ணுனா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ அவ்வளோதான். இந்த ஷேப் வந்து முடிஞ்சிருச்சா? அதிலேயே அப்படியே கன்டின்யூ பண்ணி செயின் ஸ்டிச்சு போடுங்க. செயின் ஸ்டிச் வந்து நல்லா ஒட்டி இருக்கணும். ஓகேங்களா? தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்பேஸ் வந்து தெரியும். செயின் ஸ்டிச் தனியாகவும் லீஃப் தனியாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம அந்த ஷேப்க்கு கொண்டு வந்து மேலே வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. இப்போ நாட் போட்டுட்டேன். லூப் தெரியுது. நான் கீழே இருந்து கூட நீடில் இழுத்து நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுத்து அந்த ஹூக்கில் மாட்டி அப்படியே கீழே இறக்குறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இங்கேருந்து மேலே கீழேருந்து மேலே எடுக்கிறேன். அந்த லூப்பில் வந்து அந்த ஹூக்கை மாட்டி அப்படியே கீழே இழுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்குமே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நல்லா ஒட்டி இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து இந்த சைடும் இந்த சைடும் நல்லா ஷார்ப் வர மாதிரி லீஃபு. அது வந்து ஃப்ளாட் லோடாக இருக்குது. ஓகேவா? இந்த 2 ஸ்டிச்சுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக 2 லீஃப்மே போடணும். 15 சென்டிமீட்டரில் போடணும். ஓகேவா? ஒரு 15 சென்டிமீட்டர் எடுத்து அதுலேயே நிறைய லீஃப் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 2 லீஃபையுமே ஒரே இதில் போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ட்ரீ இருக்க மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதுக்கு ஐடியாவுமே கொடுத்துட்டேன். ட்ரீயில் வந்து நிறைய லீஃப் இருக்க மாதிரி பிக்சர் எடுங்க. அந்த நிறைய லீஃபில் வந்து 2யுமே கலந்து கலந்து போடுங்க. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.